இந்த ஃபேமிலி வரும்போது இவ்வளவு பெரிய ரோஸ்டிங் வருங்கிறத நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவில்லை. இந்த ஃபேமிலி வரும்போது சரி ஜாலியா ஒரு ஃபன்னான மூமெண்ட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு வந்துட்டு செம்ம வேற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருந்தானுங்க. அண்ட் இப்ப எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ்டிங் ஹவுஸ்மேட் எல்லாத்துமே பயங்கரமான ஒரு ரோஸ்டிங். அண்ட் இந்த ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ் வந்து வித்தியாசமா கொண்டு வந்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இல்ல. அண்ட் இதுல வந்து செகண்ட் ப்ரோமோ அண்ட் யாரு எந்த ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து தீபக் ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. இப்ப யாரு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா மஞ்சரி ஃபேமிலி வந்து உள்ள வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபேமிலி ரோஸ்டிங் பண்ணதை பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா மஞ்சரி ஃபேமிலில இருந்து அவங்க பையன், அவங்க பாப்பா அண்ட் அவங்க அம்மா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட், ஓகேங்களா, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் வந்துட்டு செம்ம சூப்பரா வந்துட்டு ரோஸ்டிங் எல்லாம் பயங்கரமா இறங்குனாங்க. அண்ட் அந்த உள்ளுக்குள்ள கூட்டு போய் இப்படி எல்லாம் பண்றாங்க, உனக்கு போய் சொல்றதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நீ இன்னமும் ஆளு சேர்த்துக்க, நிறைய பேர்த்த சேர்த்துக்க, உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாவே யாருமே இல்ல, எல்லாருமே வந்துட்டு உன்னை சேர்த்துக்க, எல்லாத்தையுமே வந்துட்டு நீ ஒரு இதா வந்துட்டு வச்சுக்க, எப்படின்னா பாசமா இருக்க மாதிரி வச்சுக்க, எல்லாருமே ஒண்ணு நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்க வந்துட்டு அது வந்துட்டு நீ வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, ஓகேங்களா, அவங்க அம்மா வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு கேக்குறாரு, யார வந்துட்டு நீங்க வந்துட்டு முரண்பாடா இருக்கணும்னு ஏதாச்சும் நினைக்கிறீங்களா, அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி தீபக் ஃபேமிலி வந்து ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி இங்கே ஆரம்பிச்சாப்ல. ஆரம்பிக்கும் போது எடுத்தோன்னா டபுக்கு டப்பா அருண் அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, மஞ்சரி அம்மா, நான் ஷாக் ஆயிட்டேன், என்னடா இப்பயும் டபுக்கு டப்பா அருண் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஷாக் ஆயிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வெளியில வந்து பேசுறது வந்து ரொம்ப தப்பா இருக்குது, நீங்க பேசுறதெல்லாம் ஓகே, அந்த பொம்மையை வந்து தலையை திருகி போட்டுருவேன், அந்த இது மாதிரி எல்லாம் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வெளியில பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அன்சிதா சொல்லியிருந்தாங்க, அந்த பொம்மை வந்துட்டு கேம் முடிஞ்ச அப்புறமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒரு கேமுக்குள்ள பேசினா பரவாயில்ல, கேம் முடிஞ்ச அப்புறமா நீங்க அதை பேசுறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் வந்துட்டு பொம்மை அந்த ஒரு சண்டை ஒண்ணு நடந்துச்சுல, அந்த ஒரு சாப்பாட்டு சண்டை வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு ப்ரொஜெக்ட்னு சொன்னது வந்துட்டு நீங்க தான் சொன்னீங்க, ஆனா அது வந்துட்டு வெளியில பார்க்கும்போது வந்துட்டு அப்படியே நீங்க மஞ்சரி மேல மாத்தி விட்டீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீங்க அப்படியே வந்துட்டு அவங்க மேல நீங்க சொன்னது வந்துட்டு அப்படியே அவங்க மேல மாத்தி விட்டீங்க அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த ப்ரொஜெக்ட்ங்கிற வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க, அவ யூஸே பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சரி அம்மா வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அன்சிதா வந்து அந்த தலையெல்லாம் திருக்கி போட்டுருவோம், பொம்மை தலையை திருக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இவ என் வந்துட்டு என்ன தப்பு பண்ணா, ஒரு கேம் தானே விளாண்டா, இவளுக்கு ஏன் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஒண்ணு சொல்றாங்க, சௌந்தர்யா வந்து சொல்றாங்க, என்னன்னா நீங்க வந்துட்டு எப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா பொய் சொல்றேன் ரொம்ப எல்லா இடத்துலயுமே ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அது வந்துட்டு வெளியில வந்துட்டு தப்பா பிஹேவியர் ஆகும், அப்போ வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு பொய் மட்டும் தான் சொல்லுவா போல இருக்கு, பொய் தான் வாயில இருந்து வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து வெளியில வந்து வேற மாதிரி பிஹேவியர் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அன்சிதா வந்துட்டு சொல்றாங்க, அன்சிதா வந்துட்டு பொய் சொல்றேன்னு இவங்களையும் வந்துட்டு நீங்களும் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யாருன்னா மஞ்சரி பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரியும் ஜாக்லினையும் சேர்த்து வச்சு சௌந்தர்யா ஏதோ பேசியிருப்பாங்க போலக்கு, அதையும் வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பிரேம் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துமே ஒவ்வொரு இது வந்துட்டு சொல்றாங்க, தீபக் வந்துட்டு கேப்டன்ஸ் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு நீங்க வந்துட்டு கேமே விளையாடல ஆனா ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட் சொன்னாரு. ராணுவுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதோ பண்ணுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, உங்க ஃபேன் எங்க தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் உங்க ஆள் மனசுல வந்துட்டு பதிச்சு வச்சிருக்காங்க, ஆனா அது வந்துட்டு வெளியில பார்க்கும்போது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு சொல்றாங்க. அருண் வந்துட்டு நீங்க கேம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஸ்பாயில் பண்றீங்க, கேம் கொஞ்சம் விளையாண்டதுக்கு அப்புறம் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு நீங்க எந்த ஒரு கேமா இருந்தாலும் டக்குன்னு அழுதுறீங்க, எந்த ஒரு ஜாலி கேமா இருந்தாலும் எதா இருந்தாலும் டக்குன்னு அழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பவித்ரா வந்துட்டு நீங்க வந்துட்டு சூப்பராவே கேம் வந்துட்டு இப்ப விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் வந்துட்டு வெளியில வந்துட்டு புஷ் பண்ணி பேச ஆரம்பிங்க, ஆனா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, என்னால புஷ் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஜாக்லின் வந்துட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் காமிக்கிறீங்க, ஒவ்வொரு வாரம் கடுப்பா இருக்க மாதிரி, ஒவ்வொரு வாரம் கோவமா இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா சூப்பரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முத்து கேம் வந்துட்டு சூப்பரா பேசுறது அந்த இதெல்லாம் வந்துட்டு சூப்பரா ஃபன் மூமெண்ட்னா இந்த வீட்டுல வந்துட்டு முத்து மட்டும் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒண்ணு சொல்றாங்க. ரயன் வந்துட்டு நீங்க நல்லா கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பத்தி எல்லாமே வந்துட்டு சூப்பரா சொல்றாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து ஸ்ட்ராங்கா கேம் விளையாடுறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியில வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது நிறைய ரோஸ்டிங் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா, அருண் அண்ட் சௌந்தர்யா 3 பேருக்கு பயங்கரமான அடி உள்ளது வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு இந்த ஒரு 2 நம்ம தீபக் ஃபேமிலியோட எனக்கு இந்த ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, அவ்வளவு ரோஸ்டிங் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.